திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மார்கழி மாதம் 28ஆம் நாள் மலர்ந்து விட்டது. அதுல அந்த 8வது திருப்பள்ளி எழுச்சி பாடல் மாணிக்கவாசகருடைய வார்த்தைகள் அவர் எண்ணி எண்ணி போட்டாரானா இல்ல, அவருக்கு உள்ளிருந்து இறை அருளால் வந்த இந்த தமிழ். அதுல நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதை மட்டும் சொல்லியிருப்பார். கொஞ்சம் வேதாந்த பரமாவே இருக்கும். இறைவனை எப்படி எல்லாம் பார்க்கலாம். முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார். பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே. செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெரும் துறை உரை கோவிலும் காட்டி அந்தணனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்து அருளாயே. இறைவனை அவர் கூப்பிடுற பொழுது ஆரமுதே அப்படிங்கிறார். அன்பே, என்னுடைய ஆரமுதே, இனியவனே அப்படின்னு கூப்பிடுற. முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய். நீ ஆதியும் நீதான், நடுவும் நீதான், கடைசியிலே நீதான், என்றென்றும் இருப்பவன் நீதான். மூவரும் அறிகிலர். இந்த தேவாதி தேவர்களும் மற்ற தெய்வங்களும் யாருக்கும் இது புரியல. மூவரும் அறிகிலர் யாவர் மற்ற அறிவார். அவங்களுக்கே புரியலன்னா எங்களுக்கெல்லாம் என்ன புரியும்? எங்களுக்கு ஒண்ணு புரியுது. என்ன தெரியுமா? பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார். பந்தனை விரலி அப்படின்னாக்க பந்தார் விரலி, அதாவது பார்வதி பந்து விளையாடுகிறாளாம். இந்த பூப்பந்தை வைத்து ஆடினாள் என்று ஆண்டாள் கூட சொல்லுவா. இந்த நோற்று சுவர்க்கத்துல அவள் கூட சொல்லுவா. அந்த மாதிரி பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாடன்னு சொல்வா. அந்த பந்தார் விரலிங்கிறது அழகான ஒரு தலைவிக்கு சொல்லப்படுகின்ற ஒரு இது. பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே. குடில் அப்படின்னாக்கா என்ன? மாளிகை அல்ல, குடிசை. அதாவது இறைவா, உன்னை இன்னைக்கு நேத்துக்கு நாங்க கும்பிடல. குடிசையில இருக்கிற மக்கள்ல இருந்து எல்லாரும் பழங்குடில் தோறும் ஒரு வீட்டுக்குள்ளேயும் உன்னை வச்சு கும்பிட்டாங்க. எழுந்தருளிய பரனே, நீ அங்க உன்னை வச்சு கும்பிடுற போது நீ அங்க போகாமையா இருப்ப? ஆனா உன்னை நீதான் ஆரம்பம், நீதான் முடிவுங்கிறத தேவர்களுக்கு தெரியல, எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாரு. ஒரு வீட்லயும் உன்னை வச்சு கொண்டாடி கும்பிட்டோம். நீ ஒரு இடத்துக்கும் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே. செந்தழல் புரை திருமேனியும் காட்டி, சக்கச்சவேல் நெருப்பு மாதிரி இருக்கிற உன்னுடைய மேனியை எனக்கு எங்க காட்டின ஈசனே? இங்க மாணிக்கவாசகர் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து ஒன்ன சொல்றார். செந்தழல் புரை திருமேனியும் காட்டி, அங்க குருந்த மரத்தடியில அப்படியே ஞான மூர்த்தியாக நீ உட்கார்ந்து இருந்த. எப்படி இருந்த? ஜெகஜோதியா இருந்த. திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி, என்ன அங்க உன்னை ஆட்கொண்டு நீ எனக்காக கோவில் கட்டுன்னு சொன்ன. கோவில் கட்டின. திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்தணனாவதும். அந்தணன் அப்படின்னாக்க இங்க மறையவர், வேதியர்னு அர்த்தம் இல்ல. அந்தணன், அழகிய, தனன் தன்மையாகிய குளிர்ச்சியான தன்மை உடையவன். அந்தணன் ஆவதும் காட்டி ஆண்டாய், என்னை ஆட்கொண்டாய் இறைவா. அது போல இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடுற எல்லா மக்களையும் நீ ஆட்கொள்ள வேண்டும். அந்தணனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்து அருளாயே. இப்ப நாம ஒரு வீட்டிலையும் இறைவனை வச்சு கும்பிட்டாங்கிறத பார்த்தோம். இது தேவரும் மூவரும் யாரும் அறிகிலர். யார? நீதான் ஆதி, நீதான் நடு, நீதான் அந்தம், எல்லாம் நீதான். செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோவிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி ஆண்டாய். அந்த மாதிரி நம்மளெல்லாம் ஆட்கொள்ள வேண்டாமா ஈசன்? அதுக்குத்தான் இந்த மார்கழி மாதத்தில் நாம் ஒரு நோன்பு, ஒரு விரதம் எடுத்துக்கொள்வோம். என்ன? இந்த 30 நாட்களும் அதிகாலையில் எழுந்து நீராடி ஈசனை நினைப்போம்.
திருப்பாவையும் பாடுவோம், திருவெம்பாவையும் பாடுவோம், திருப்பள்ளி எழுச்சியும் பாடுவோம். ஏன்னா இது எல்லாமே போற பாதை வேற வேற, நீங்க நினைச்சாலும் கொண்டு போய் சேர்க்கின்ற பரம்பொருள் ஒன்றுதான். அதை நாம புரிஞ்சுண்டா போறோம். இந்த மார்கழியில இந்த பாடலோட இன்றைக்கு நாம திருச்சிற்றம்பலம் சொல்லிடலாம். அடுத்த பாட்டை நாளைக்கு பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.